காட்டில் மழைக்காலமும் கழுகும். அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த நேரத்துல மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்க கூட தான் கூட்டுல உட்கார்ந்துருந்துச்சு. அந்த நேரம் அந்த பக்கமா மயிலம்மா உணவு தேடுறதுக்காக ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. மீனு, நான் உணவு தேட தான் போறேன், நீயும் என் கூட வரியா? சரி மயிலி, நான் வரேன். இரு, கூடை எடுத்துட்டு வந்துடுறேன். சாரா, அம்மா திரும்பி வர்றது வரைக்கும் நீங்க மின்மினிக்கு துணையா அவளோட கூட்டுல போயிருங்க, சரியா? சரிம்மா, நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. சரி சாரா, அம்மா வந்து மறுபடியும் உங்களை இங்க கூட்டிட்டு வரேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு மயிலி கூட உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. குழந்தைங்க 2 பேரும் மயிலோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனுக்குருவியும் மயிலியும் ரொம்ப தூரமா உணவு தேடி பறந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எங்க தேடியுமே எந்த உணவுமே கிடைக்கல. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர்றது மாதிரி அறிகுறிகள் தென்பட்டுச்சு. அட மீனு, இன்னைக்கு நாளே சரியில்லை. இவ்வளோ தூரம் பறந்து வந்த அப்புறமும் நமக்கு எந்த உணவுமே கிடைக்கலையே. மழை வேற வர மாதிரி இருக்கு. மயிலி, நீ நம்பிக்கை இழக்காத. இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம். குழந்தைங்க பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க, நாம வெறும் கையோட வீடு திரும்ப முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு மறுபடியும் மயிலியும் மீனுக்குருவியும் கொஞ்சம் தூரம் பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல தூரத்துல ஒரு மாமரத்துல ஒரு சின்ன மாம்பழமும் ஒரு பெரிய மாம்பழமும் பழுத்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த பறவைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. அப்பாடா, இந்த மாம்பழமாச்சும் கிடைச்சதே. வா மீனு, இதை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். மயிலி, இன்னைக்கு நமக்கு உணவு கிடைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. நாளைக்கு நமக்கு உணவு கிடைக்கலன்னா என்ன பண்றது? நம்ம கிட்ட இருக்கிற உணவை வச்சு சாப்பிட வேண்டியதுதான், இல்லைன்னா பட்னியா தான் இருக்கணும். மயிலி, பக்கத்து காடு இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. நீ இந்த பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. நான் பக்கத்து காட்டுல ஏதாச்சும் தானியம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். சரி மீனு, நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடு. நான் இந்த மாம்பழத்தை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன மயிலி அந்த 2 மாம்பழத்தையும் பறிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனா. மீனுக்குருவியோ தன்னோட கூடையை எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. ஆண்டி, எங்க அம்மா வரலையா? எங்க அம்மா எங்க போயிட்டாங்க? பக்கத்து காட்டுக்கு கொஞ்சம் தானியங்களை எடுக்க போயிருக்காங்க. சீக்கிரம் வந்துடுவாங்க. உங்களுக்காக இந்த மாம்பழத்தை தந்து விட்டாங்க அப்படின்னு சொன்ன மயிலம்மா குழந்தைங்களுக்கு மாம்பழத்தை கொடுத்தாங்க. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல மீனுக்குருவி பறந்து போன காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மழையோட சேர்த்து காத்தும் ரொம்ப வேகமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு வேட்டைக்கார கழுகு கூடை நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காகங்களே, நீங்க கேட்டபடியே கூடை நிறைய பழங்களை உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எப்போ எனக்கு சுவையான பறவையோட இறைச்சியை தரப்போறீங்க? கழுகாரே, இது மழைக்காலம். பறவைங்க எல்லாரும் வீட்ல இருந்தே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இதுல நாங்க எப்படி உங்களுக்கு பறவையோட இறைச்சியை தர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்குள்ள பறவைகளோட இறைச்சி வேணும். நீங்க தரல, உங்க 2 பேரையுமே நான் இறைச்சியா சாப்பிட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு வயர் நிறைய சுவையான இறைச்சிகளை தரோம். நீங்க கோபப்படாம உங்க குகைக்கு போங்க. காகங்களே, மறுபடியும் சொல்றேன், என்னை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, அதனோட விளைவு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்கார கழுகு காகங்கள் கிட்ட பழங்களை கொடுத்துக்கிட்டு தன்னோட குகையை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல மலையில சிக்கிக்கொண்ட மீனுக்குருவி என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மரக்கிளையில உட்கார்ந்துருந்துச்சு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்ப நான் எப்படி என்னோட காட்டுக்கு போறது? இந்த காட்டுல எங்க தானியங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப சோகமா அந்த மரத்தோட கிளையில உட்கார்ந்துருந்துச்சு. ராணி, இப்போ என்ன பண்றது? கழுகு சொன்ன மாதிரியே நமக்கு பழங்களை தந்துடுச்சு. ஆனா நாம கழுகுக்கு எப்படி பறவைகளோட இறைச்சியை கொடுக்க போறோம்? கவலைப்படாதீங்க காலு, கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் ஒரு பறவை கிடைக்கும். அத வசமா ஏமாத்தி கழுகு கிட்ட மாட்டி விட்டுறலாம். வாங்க,
இப்பவே காட்டுல எங்கேயாச்சும் பறவைகள் இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் பறவைகளை தேடி பறந்து போனாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருக்கிறத 2 காகங்களும் பார்த்தாங்க. உடனே காகங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா மீனுக்குருவிய நோக்கி பறந்து போனாங்க. ஏ குருவி, உன்னை நான் இந்த காட்டுல பார்த்ததே இல்லையே. நீ எங்க இருந்து வர? காகங்களே, நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். உணவு தேடுறதுக்காக இங்க வந்தேன். வர வழியில மழையில மாட்டிக்கிட்டேன். குருவி, எங்களோட காட்டுல நிறைய பழங்கள் இருக்கு. அந்த பழங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என் கூட வா. ரொம்ப சந்தோஷம். நான் இப்பவே வரேன். சீக்கிரம் பழங்களை எடுத்துக்கிட்டு நான் என்னோட வீட்டுக்கு போகணும். ஆஹா, போயிடலாம் குருவி, கவலைப்படாத அப்படின்னு சொன்ன காகங்கள் மீனுக்குருவிய கூட்டிக்கிட்டு கழுகோட குகையை நோக்கி பறந்து போச்சு. கொஞ்சம் தூரம் பறந்து போனதுமே ஒரு நதிக்கரையோட பக்கத்துல சில தானியங்கள் இருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. உடனே மீனுக்குருவி தான் கூட எடுத்துக்கிட்டு அந்த தானியங்களோட பக்கத்துல போச்சு. என்ன குருவி, இங்க நின்னுட்ட, என்னாச்சு? காகங்களே, இங்க பாருங்க, கொஞ்சம் தானியம் இருக்கு. நான் இந்த தானியத்தை எடுத்துட்டு என் வீட்டுக்கு போயிடுறேன். அடடே குருவி, நாங்க சொன்ன பழத்தோட்டம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. பழங்களை சாப்பிடாம இந்த தானியங்களையா சாப்பிட போற? இதனோட ருசி நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காகங்கள் மீனுக்குருவிய கூட்டிக்கிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல கழுகு ரொம்ப பசியோட தான் குகைக்கு வெளியே காத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த காகங்கள் வரும்னு எதிர்பார்த்தா நான் தான் இன்னைக்கு பசியோட இருக்கணும். என்னோட உணவை நானே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேட்டைக்கார கழுகு உணவை தேடி பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காகங்கள் மீனுக்குருவிய கூட்டிக்கிட்டு குகையோட பக்கத்துல வந்துட்டாங்க. மழையோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. நாம கொஞ்ச நேரம் இந்த குகைக்குள்ள மழை நனையாதபடி நின்னுட்டு போவோம். இல்ல வேண்டாம், நான் அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு என்னோட காட்டுக்கே கிளம்பிடுறேன் அப்படின்னு காலுக்காகவும் மீனுக்குருவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. ராணிக்காகமும் மெதுவா குகைக்குள்ள கழுகு கூப்பிடுறதுக்காக போச்சு. இந்த முட்டாள் கழுகு எங்க போய் தொலைஞ்சிடுச்சு? அந்த குருவிய வேற என்ன சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நிறுத்துறதுன்னு தெரியலையே. அந்த நேரத்துல கழுகு மறுபடியும் திரும்பி தன்னோட குகைக்கே வந்துடுச்சு. தன்னோட இரைய பார்த்த கழுகு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. கழுகாரே, நீங்க கேட்டபடியே உங்களோட உணவை கொண்டு வந்து கொடுத்துட்டோம். இனிமே நீங்களாச்சு இந்த குருவியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அந்த காகங்கள் என்ன ரொம்ப நல்லா ஏமாத்திட்டாங்க. இனிமே இந்த கழுகு கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்? கழுகாரே, நீங்க தாராளமா என்ன சாப்பிடலாம். ஆனா நான் இறந்த அப்புறம் என்னோட 2 குழந்தைங்களும் அனாதையாக நான் விரும்பல. நீங்க என் கூட என் காட்டுக்கு வாங்க. என்னோட சேர்த்து என் குழந்தைங்களையும் நீங்க சாப்பிடுங்க. குழந்தைங்களோட இறைச்சினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? சரி வா குருவி, உன்னோட சேர்த்து உன் குழந்தைங்களையும் சாப்பிட்டுறேன். குருவி, ஆனா நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. சீக்கிரம் வாங்க, நான் என்னோட கூட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கழுகு கூட்டிக்கிட்டு தன்னோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. போகிற வழியெல்லாம் மீனுக்குருவி அந்த கழுகு கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு நினைச்சது. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட கண்களுக்கு ஒரு மரத்துல நிறைய நீல நிற பழங்கள் இருக்கிறது தென்பட்டுச்சு. உடனே மீனுக்குருவி கழுகு கூட்டிக்கிட்டு அந்த மரத்தோட பக்கத்துல போச்சு. நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இந்த மரத்து பக்கத்துல வந்தேன். ரகசியமா? என்ன குருவி, என்ன ரகசியம் அது? இந்த காட்டுல இருக்கிற எந்த பறவைகளுமே இந்த மரத்தோட கனியை சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த மரத்தோட கனியை சாப்பிடுறதுக்கு அப்படியே மாமிசம் சாப்பிட்டது போலயே இருக்குமா. இந்த பழத்துல இருந்து வர சாறு ரத்தத்தை குடிக்கிறது மாதிரியே இருக்குமா. என்ன குருவி, என்ன சொல்ற? நான் எதுக்கும் இந்த மரத்துல இருக்கிற கனிய சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொன்ன கழுகு அந்த மரத்துல இருந்த கனிகளை சாப்பிட ஆரம்பிச்சது. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கழுகு தலை சுற்றி மயங்கி அந்த இடத்துலயே விழுந்துடுச்சு. அப்பாடா, இந்த முட்டாள் கழுகு நான் சொன்னதை உண்மைன்னு நம்பிடுச்சு. இனிமே கொஞ்ச நேரத்துக்கு இந்த கழுகால இங்கிருந்து எழும்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ரொம்ப வேகமா தன்னோட காட்டுக்கு பறந்து போயிடுச்சு. மழைக்காலமும் பறவைகளும்.
ஒரு சமயம் நாகூர் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் கடுமையான காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவி தனக்கான உணவை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தான் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அடர்த்தியான மரங்களோட நடுவுல மீனுக்குருவி தான் வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு மோசமான கழுகு தன்னோட இரைய தேடி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் பயந்துடுச்சு. அச்சச்சோ, இந்த கழுகோட கண்ணுல நான் மாட்டினேன், இன்னைக்கு கழுகுக்கு நான் தான் சாப்பாடு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா ஒரு புதரு கடையில போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அந்த சமயத்துல புறாவோட பையன் கிக்கி ஒரு மரத்தோட பொந்துல மாட்டி இருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. உடனே மீனுக்குருவி அந்த மரத்தோட பொந்த நோக்கி பறந்து போச்சு. கிக்கி, இந்த மழையில நீ இங்க என்னப்பா பண்ற? மீனு ஆண்டி, நான் இந்த பக்கமா கொய்யா பழம் சாப்பிடுறதுக்காக வந்தேன். திடீர்னு ரொம்ப இடியும் மழையுமா இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மரத்தோட பொந்துல உட்கார்ந்திருக்கேன். சரி கிக்கி, நீ கவலைப்படாத. உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க. என் கூட வா, நான் உன்னை உன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன். இந்த பக்கமா கழுகு பறந்து போறத பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. கிக்கி, நீ கவலைப்படாத. கழுகு எதிர் திசையில பறந்து போயிடுச்சு. நாம இப்போ கவலை இல்லாம நம்மளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி குழந்தை கிக்கிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. கிக்கியோட வீடு ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால மீனுக்குருவி ரொம்ப உயரமா பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த மோசமான கழுகு மறுபடியும் அந்த பக்கமா வந்துச்சு. ஐயோ கிக்கி, கழுகு இங்க வந்துடுச்சு. சீக்கிரம் அந்த கழுகோட கண்ணுல படுறதுக்கு முன்னாடி மரங்களுக்கு இடையில போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் மரங்களுக்குள்ள ஒளிய ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த மோசமான கழுகு மீனுக்குருவியையும் கிக்கியையும் பார்த்துடுச்சு. மீனுக்குருவியோட கண்களுக்கு ஒரு மரத்தோட பொந்து தென்பட்டுச்சு. கிக்கி கிக்கி, சீக்கிரம் இந்த மரத்தோட பொந்துக்குள்ள போ. உடனே கிக்கியும் ரொம்ப வேகமா அந்த பொந்துக்குள்ள போனா. ஆனா அந்த மோசமான கழுகோ மீனுக்குருவியும் கிக்கியும் அந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுச்சு. பறவைகளா, இனிமே உங்களால எங்கேயுமே போய் ஒளிய முடியாது. இன்னைக்கு நீங்க 2 பேரும் தான் எனக்கு ருசியான விருந்து அப்படின்னு சொன்ன கழுகு மீனுக்குருவியும் கிக்கியையும் தூக்கிக்கிட்டு தன்னோட குகையை நோக்கி பறந்து போச்சு. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்னால இந்த அப்பாவி குழந்தையும் கழுகு கிட்ட மாட்டிடுச்சு. நாங்க இனிமே எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்? ஆகா, இந்த பறவை நல்ல கனமா இருக்கு. இந்த மழைக்காலத்துல சூடா சூப் செய்து சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே கழுகு பறவைகளை தூக்கிக்கிட்டு தான் குகையை நோக்கி பறந்து போச்சு. குகைக்கு வந்த கழுகு மீனுக்குருவியையும் கிக்கியையும் ஒரு மரத்துல கட்டி போட்டுச்சு. கழுகாரே, நீங்க வேணும்னா என்ன சாப்பிடுங்க, இந்த அப்பாவி சின்ன குழந்தைய விட்டுடுங்க. ஹே குருவி, உன்னை நான் சூப்பு வச்சு குடிப்பேன். இந்த சின்ன குருவிய நெருப்புல சொட்டு சாப்பிடுவேன். இந்த மழை நேரத்துல சூடா விருந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்ன கழுகு பானையில மசாலாக்களை போட்டு சூப் செய்யறதுக்கு தயாராச்சு. அட, இந்த பச்சை மிளகாயை எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கழுகு பச்சை மிளகாய தேடிச்சு. ஆனா எங்கேயுமே கழுகுக்கு பச்சை மிளகாய் கிடைக்கல. அடச்ச, சூப்புக்கு பச்சை மிளகாய் இல்லைன்னா நல்லாவே இருக்காதே. ஏ பறவைகளா, நான் வெளியே போயிட்டு இப்ப வந்துடுறேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. அதே நேரத்துல கிக்கியோட அம்மா லூசி புறா தான் பையனை தேடி அந்த பக்கமா பறந்துகிட்டு இருந்தாங்க. கிக்கி கிக்கி, நீ எங்கப்பா இருக்க? அம்மா வந்திருக்க, நீ எங்கப்பா இருக்க? மீனு ஆண்டி, எங்க அம்மாவோட சத்தம் கேக்குது. அது எங்க அம்மா தான். அம்மா அம்மா, நான் இங்க இருக்கேம்மா, இந்த குகைக்குள்ள வாங்க. தான் பையனோட சத்தத்தை கேட்டதுமே லூசி புறா அந்த குகைக்குள்ள வந்துச்சு. ஐயோ கிக்கி, உன்னை யாருப்பா கெட்டி போட்டது? நீ எப்படி இங்க வந்த? லூசி அக்கா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. அந்த கழுகு எப்ப வேணும்னாலும் இங்க வந்துடும். தயவு செஞ்சு எங்க கட்டை அவுத்து விடுங்க.
உடனே லூசி புறாவோ ரொம்ப வேகமா கட்டாவுக்க ஆரம்பிச்சது. பிறகு 3 பறவைகளும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பச்சை மிளகாயை எடுத்துக்கிட்டு கழுகு தன்னோட குகைக்கு வந்துச்சு. குகையில பறவைகள் இல்லாததை பார்த்த கழுகுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ச்சே, என்னோட உணவு போயிடுச்சே. அந்த குருவிங்க ரொம்ப தூரம் பறந்து போயிருக்க முடியாது. இப்பவே அந்த குருவிகளை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு மறுபடியும் பறவைகளை தேடி பறக்க ஆரம்பிச்சது. அதே சமயத்துல லூசி புறாவோ மீனுக்குருவியும் கிக்கியும் கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. ஆனா மோசமான கழுகோ புறாவோட வீட்டையும் பார்த்துடுச்சு. கழுகு வீட்டோட ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள 3 பறவைகள் இருக்கிறத பார்த்த கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. 2 குருவிங்க தான் இருக்கும்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா எனக்கு 3 குருவிங்க கிடைக்க போகுது. இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொன்ன கழுகு புறாவோட வீட்டின் கதவை உடைக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த பறவைகள் ரொம்ப பயந்துட்டாங்க. கழுகு தான் வீட்டை உடைக்கிறத பார்த்த கிக்கியோட அப்பா ஒரு பெரிய மரக்கட்டையை எடுத்துக்கிட்டு அத கழுகோட தலை மேல போட்டாரு. ஐயோ, என்ன இது என் தலையெல்லாம் சுத்துதே அப்படின்னு சொன்ன கழுகு அந்த உயரமான மரக்கிளையில இருந்து தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. அப்படி விழுந்த கழுகு அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு. புராண நீங்க மட்டும் நல்ல நேரத்துல வரலன்னா நிச்சயமா அந்த கழுகு எங்க 3 பேரையும் சாப்பிட்டுருக்கோம். மீனு, எல்லாம் நன்மைக்கே. நம்ம காட்டுல நிறைய பறவைகளை இந்த கழுகு கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இனிமே எந்த பறவைகளும் கழுகை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லா பறவைகளும் ஒரு வழியா நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட எதிரி எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவு முழுமையான முயற்சியோட நம்மளோட எதிரியை எதிர்த்து போராடணும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். வர்ஷா, அனிதா, லத்திமா, நவனிதா, கார்த்திகா, ரஞ்சிதா, பாவனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆதிதேவ், கிருஷிவ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தோஷிதா, ஹாய் ஜர்வின், ஹாய் அசோவன், ஹாய் ஹர்ஷிதா, கரீம், ஹஹீஷா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சனந்திகா. அனுஷ்கா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மகிழினி, யாழினி 2 குட்டீஸ்க்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹர்னிதா, நீங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். ஜஸ்டின், அண்ட்ரீஸ், ஜெசிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.